வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள சிறப்பு மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்ணும், அதிகமான வாழைப்பழங்களை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும், வாழைப்பழத்துடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, ஊட்டச்சத்துக்களை வாழைப்பழம் முழுவதுமாகவே நமக்கு கொடுக்குமா கொடுக்காதா, பக்க விளைவுகளை எதனா உண்டு பண்ணுமா, இப்போ தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகமான கேள்வியாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு தான் நம்ம இந்த பதிவில் முழுமையான ஒரு பதிலை பார்க்க போகிறோம். ஸோ வாழைப்பழம் எவ்வளவு நல்லது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த மருத்துவ நன்மைகள் தெரியாமல் இருக்கும். அப்போ ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய வாழைப்பழத்தை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும். இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா எனர்ஜிக்காக ஓட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த ஓட்ஸோட நீங்கள் வாழைப்பழங்களை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கான அந்த எனர்ஜி ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்குவீங்க. அதனாலேயே உங்களுக்கு உங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கொழுப்புகள் கரைக்கப்பட்டு ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கலாம். அதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு நார் சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நார் சத்து நீர் சத்துலாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா வளமான உள்ள நார் சத்து இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினமும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அந்த உணவுகள் எளிமையாகவே செரிமானம் ஆகிறதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நார் சத்து ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த உணவுகள் செரிமானமாகப்பட்டு செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் உங்களுடைய அந்த செரிமான மண்டலமே ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நாள்பட்ட நோய் அபாயத்தை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கலை தடுக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்து உடல் உறுப்புகளுக்கு ரத்தத்தை போதுமான அளவுக்கு பாய்ச்சுவதற்கு வேண்டிய அந்த ஊட்டச்சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பிபி கண்ட்ரோல் பண்ண ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வாழைப்பழத்தில் இருக்குது. இயல்பாகவே உங்களுக்கு அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்க வச்சு இயல்பாகவே உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கணும் அப்படின்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தாவர கலவைகள் இருக்குது. மன அழுத்தம், வீக்கம், நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கும். இது எல்லாமே வாழைப்பழம் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த நன்மைகளுக்கு காரணம். அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் வாழைப்பழத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி, விட்டமின் B6 போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஒரு நடுத்தர அளவிலான 118 கிராம் கொண்ட வாழைப்பழங்களில் கலோரி 105, கார்ப்ஸ் 27 கிராம், நார் சத்து 3 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், புரதம் 1 கிராம், சர்க்கரை 14 கிராம், விட்டமின் சி 10 மில்லிகிராம், விட்டமின் B6 0.43 மில்லிகிராம், பொட்டாசியம் 422 மில்லிகிராம், மேங்கனீஸ் 0.32 மில்லிகிராம், மெக்னீசியம் 32 மில்லிகிராம். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், முழுமையான ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இவை எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மருத்துவமைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இப்போ வாழைப்பழங்கள் ஏதாவது பக்க விளைவுகளை உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நன்மை அப்படின்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ள முடியாதுங்க இல்லையா? ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தையும் நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம், அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, பூவன் வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரே ஒரு வகையான வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த புரத உட்கொள்ளல் அதே போல் கலோரிகளை அதிகமாக சாப்பிடாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். இதே நீங்கள் வாழைப்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழுக்காத பச்சை வாழைப்பழங்கள் இதெல்லாமே கார்போஹைட்ரேட்டுகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகணும், அந்த ஸ்டார்ச்சாக மாறும். அது உங்களுக்கு பல்வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதில்
சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்களை அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அளவாக தான் சாப்பிட்ணும். அப்போ தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு மருத்துவன்மைகள் மட்டுமே கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சாப்பிடுங்க. இது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், காலை உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், மதிய உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கட்டாயம் வாழைப்பழங்களை சாப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் மறுநாள் செரிமானம் எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். 1 அல்லது 2 வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது தான் சுகாதார நிபுணர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.